திருப்பூர் அருகே தனியார் பள்ளியில் 6 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்ததாக பள்ளி தூய்மை பணியாளர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பள்ளி முன்பு உள்ள சாலையில் மறியலில் ஈடுபட்ட சிறுமியின் பெற்றோரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருப்பூரில் தனியார் பள்ளியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் தனியார் பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். திருப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் நேற்று பள்ளிக்கு சென்ற 6 வயது சிறுமிக்கு கழிவறை துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஜெய் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்பட்ட நிலையில் அவரது பெற்றோர் அளித்த புகாரை தொடர்ந்து இளைஞர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து இந்த தகவல் வெளியான நிலையில் காலை பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பள்ளியின் பின்புறம் உள்ள கழிவறை முன்புறமாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் காலை 8 மணியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். கல்வித்துறை உயரதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளி மீது நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்ததை தொடர்ந்தும் பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆண்கள், பெண்கள் என 30க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். நன்றி செந்தில், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.